எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் மே மந்த்து இம்பார்ட்டன்ட் டே வந்து பார்க்க போகிறோம். ஸோ மே மந்த்து ஃபினிஷ் ஆகிருக்கு இல்லையா? ஸோ இந்த வருஷம் அந்த மே மந்தில் உள்ள என்னென்ன டே செலிப்ரேட் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி என்னென்ன தீம் ஒவ்வொரு டேக்கும் இருக்குது அப்படிங்கிற மாதிரியானதை பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்டர்நேஷ்னல் ஒர்க்கர்ஸ் டே செலிப்ரேட்டட் ஆன் விச் டேட்? சர்வதேச தொழிலாளர் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஸோ எல்லாருக்குமே தெரியும், மே 1. ஸோ அனைத்து தொழிலாளர்களுக்கும் அவங்க உழைப்பை வந்து கௌரவிக்கும் வகையில் இந்த டே வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ இந்த வருஷம் தீம் என்ன? அடுத்த கொஸ்டின் இருக்கு. சர்வதேச தொழிலாளர் தினம் 2026 கருப்பொருள் என்ன? ஆன்சர் வந்து என்ஷூரிங் எ ஹெல்த்தி சைக்கோ சோஷியல் ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறதான் இந்த வருஷம் தீம். அதாவது ஒர்க் பண்ணக்கூடிய அந்த இடத்துல உளவியல் ரீதியிலையும் சமூக ரீதியிலையும் அவங்களுக்கு சரியான ஒரு சூழலை ஏற்படுத்தி தர்றது, உளவியல் மற்றும் சமூக பணிச்சூழலை உருவாக்குதல் அப்படிங்கிறதா இந்த வருஷம் தீம். குஜராத் ஃபவுண்டேஷன் டே இஸ் செலிப்ரேட்டட் எவ்ரி இயர் ஆன். குஜராத் மாநில உருவாக்க தினம் ஒவ்வொரு ஆண்டும் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் வந்து மே 1. மே 1ல 1960 தான் வந்து குஜராத் மாநிலம் அப்படிங்கிறது உருவாயிருக்கும். ஸோ பம்பாய் மாகாணம் இருக்கும். ஸோ பம்பாய் மாகாணத்தில் குஜராத்தி மொழி பேசுகிறவங்களும் மராத்தி மொழி பேசுகிறவங்களும் எங்களுக்கு தனித்தனியாக வேணும் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. ஸோ அதன்படி மராத்தி மொழி பேசுகிறவங்களுக்கு மகாராஷ்டிராவும், குஜராத்தி மொழி பேசுகிறவங்களுக்கு குஜராத்தும் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்டேட்டாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ 1960 மே 1ல குஜராத் மாநிலம் உருவானுச்சு. அதே ஆண்டு அதே டேட்ல தான் மகாராஷ்டிரா மாநிலமும் உருவானுச்சு. குஜராத் வாஸ் ஃபார்ம்ட் இன் விச் இயர்? ஸோ குஜராத் மாநிலம் எந்த ஆண்டில் உருவாக்கப்பட்டது? இப்போ நான் பார்த்தோம், 1960 உருவாக்கப்பட்டது. வேர்ல்டு டியூனா டே இஸ் அப்சர்வ்ட் ஆன். உலக சூறை மீன் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் வந்து மே 2. மே 2ல தான் வந்து இந்த சூறை மீன் தினம் அப்படிங்கிறது செலிப்ரேட் பண்றோம். இந்த வருஷம் தீம் என்னன்னா அட்வொகேட்டிங் டியூனா கன்சர்வேஷன். அதாவது டியூனாவை வந்து அந்த சூறை மீனை பாதுகாக்கணும் அப்படிங்கிறத இந்த வருஷம் தீம். வேர்ல்டு பிரஸ் ஃப்ரீடம் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன். உலக பத்திரிகை சுதந்திர தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் மே 3ல தான் நம்ம செலிப்ரேட் பண்றோம். ஸோ பிரஸ் ஃப்ரீடம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது குறித்த விழிப்புணர்வு மக்கள்கிட்ட ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டே வந்து செலிப்ரேட் பண்றோம் மே 3. வாட் இஸ் த தீம் ஆஃப் வேர்ல்டு பிரஸ் ஃப்ரீடம் டே 2026? உலக பத்திரிகை சுதந்திர தினம் 2026 கருப்பொருள் என்ன? இந்த வருஷம் தீம் என்ன அப்படின்னா Shaping a future of peace, promoting press freedom for human rights development and security. அதாவது எதிர்காலத்துல ஒரு அமைதியான ஒரு எதிர்காலத்தை உருவாக்குறதுல பிரஸ் ஃப்ரீடம் வந்து எவ்வளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறத குறிக்கும் வகையில் ப்ரொமோட்டிங் பிரஸ் ஃப்ரீடம் ஃபார் மனித உரிமைகள் மேம்பாடு பாதுகாப்புக்காக பத்திரிகை சுதந்திரத்தை ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து தீம். அமைதி மற்றும் மனித உரிமைகள் மற்றும் மேம்பாட்டிற்கான பத்திரிகை சுதந்திரம் தமிழ்ல. வாட் இஸ் த தீம் ஆஃப் வேர்ல்ட் ஆஸ்துமா டே 2026? Access to anti-inflammatory inhalers for everyone with asthma still an urgent need. ஸோ ஆஸ்துமா இருக்கிறவங்களை வந்து சுவாசிக்கிறதுக்கு சிரமப்படுவாங்க, அவங்களுக்குன்னு ஒரு இன்ஹேலர் இருக்கும். ஸோ அது வந்து எல்லாருக்கும் கிடைக்கிறது இன்னுமே ஒரு ப்ராப்ளமா இருக்கு, அது இன்னும் அச்சீவ் பண்ணலாம் அந்த லெவலில் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க தீமா. First anniversary of Operation Sindoor was observed on. Operation Sindoor முதல் ஆண்டு நினைவு நாள் எப்போது அனுசரிக்கப்பட்டது? ஸோ ஆபரேஷன் சிந்தூர் எப்போ மேற்கொண்டாங்க? போன வருஷம் 2025ல மே 7ல ஆபரேஷன் சிந்தூர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எதனால ஸ்டார்ட் பண்ணாங்க? ஏப்ரல் 22, 2025ல ஜம்மு காஷ்மீர்ல பெஹல்காம்ல பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் அங்கே வந்து சுற்றுலா பயணிகள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திருப்பாங்க. 26 பேர் கிட்ட உயிரிழந்திருப்பாங்க. ஸோ அதுக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுடைய 9 பயங்கரவாத கட்டமைப்புகள் மீது இந்தியா வந்து ஆபரேஷன் சிந்தூர் மூலமா அட்டாக் பண்ணியிருப்பாங்க, அழிச்சிருப்பாங்க அந்த 9 கட்டமைப்புகளை. ஸோ ஆன்சர் வந்து மே 7. இந்த வருஷம் வந்து ஆபரேஷன் சிந்தூர் தொடங்கப்பட்டு 1 இயர் நிறைவடைஞ்சிருக்கு, அதை நம்ம செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். ஆபரேஷன் சிந்தூர் வாஸ் லான்ச் இன் ரெஸ்பான்ஸ் டு விச் அட்டாக்? ஆபரேஷன் சிந்தூர் எந்த தாக்குதலுக்கு பதிலடியாக தொடங்கப்பட்டது? பெஹல்காம் அட்டாக்கு பதிலடியாக தொடங்கப்பட்டது. ஸோ பெஹல்காம் பயங்கரவாத அட்டாக். வேர்ல்டு ரெட் கிராஸ் அண்ட் ரெட் கிரெசன்ட் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன். உலக செஞ்சிலுவை மற்றும் செம்பிறை எப்போது செம்பிறை தினம் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் மே 8.
மே 8ஆம் தேதி தான் இந்த உலக செஞ்சிலுவை மற்றும் செம்பிறை தினம். ஸோ இந்த உலக செஞ்சிலுவை சங்கத்தை நிறுவன ஹென்றி டுனாண்ட் அவருடைய பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ற வகையில தான் இந்த உலக செஞ்சிலுவை தினம் செலிப்ரேட் பண்றோம். இந்த செஞ்சிலுவை சங்கம் என்பவங்க பாத்தீங்கன்னா இப்போ போர் நடக்குது, பாதிப்புக்குள்ளான இடங்களுக்கெல்லாம் போய் அங்கே மனிதாபிமான அடிப்படையிலான உதவிகளை வந்து வழங்குறாங்க. ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணவர் தான் ஹென்றி டுனாண்ட். அவருடைய பிறந்த நாள் மே 8. அதை தான் நம்ம செஞ்சிலுவை சங்க தினமா செலிப்ரேட் பண்றோம், ரெட் கிராஸ் டேவா. அடுத்த வேர்ல்டு ரெட் கிராஸ் அண்ட் ரெட் கிரசன்ட் டே கமமரேட்ஸ் தி பர்த் ஆனிவர்சரி ஆஃப் உலக செஞ்சிலுவை மற்றும் செம்பிறை தினம் யாருடைய பிறந்த நாளை நினைவு கூறுகிறது? ஆன்சர் ஹென்றி டுனாண்ட் அவர்களுடைய பிறந்த நாள் தான் நினைவு கூறுது. இவர் தான் வந்து செஞ்சிலுவை சங்கத்தை நிறுவியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம அமைதிக்கான நோபல் பிரைஸை வின் பண்ண ஃபர்ஸ்ட் பர்சனும் இந்த ஹென்றி டுனாண்ட் தான். The theme of World Red Grass and Red Crescent Day 2026 is அதாவது உலக செஞ்சிலுவை மற்றும் செம்பிறை தினம் 2026ஆம் ஆண்டுக்கான தினத்துக்கான கருப்பொருள் என்ன அப்படிங்கிறது கொஸ்டின். யுனைடெட் இன் ஹியூமனிட்டி, அதான் வந்து மனித நேயத்தால் ஒன்றிணைக்கப்பட்டோம் அப்படிங்கிறது தான் வந்து தீம் இந்த வருஷம் செஞ்சிலுவை தினத்துக்கான தீம். வேர்ல்டு மைக்ரேட்டரி பேர்ட் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் உலக வலசை பறவை தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? மே 9ஆம் தேதி. ஸோ மே மாதம் அப்புறம் அக்டோபர் மாதத்துடைய 2வது சாட்டர்டே வந்து இந்த உலக வலசை போதல் பறவைகள் தினம் அப்படிங்கிறது செலிப்ரேட் பண்றோம். புலம்பெயர்ந்து போகக்கூடிய பறவைகள் தினம். இந்த வருஷம் வந்து அந்த மே மந்த்ல 2nd சாட்டர்டே மே 9ஆம் தேதி வர்றதுனால நம்ம இந்த வருஷம் மே 9ல செலிப்ரேட் பண்றோம். உலக வலசை பறவை தினம் 2026இன் கருப்பொருள் என்ன? ஸோ இந்த வருஷம் அந்த மைக்ரேட்டரி பேர்ட் டேக்கான தீம் என்ன அப்படின்னா எவ்ரி பேர்ட் கவுண்ட்ஸ், யுவர் அப்சர்வேஷன்ஸ் மேட்டர். ஒவ்வொரு பறவையுமே முக்கியமானது தான், நம்மளுடைய அப்சர்வேஷன் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க தீம். கோபாலகிருஷ்ண கோகலேஸ் பர்த் ஆனிவர்சரி இஸ் அப்சர்வ்ட் ஆன். கோபாலகிருஷ்ண கோகலே அவர்களுடைய பிறந்த நாள் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் மே 9ஆம் தேதி செலிப்ரேட் பண்றோம். இவர் 1866ல பிறந்திருப்பாங்க கோபாலகிருஷ்ண கோகலே. ஸோ மகாத்மா காந்தியடிகளுடைய ஒரு அரசியல் குருவாக கோபாலகிருஷ்ண கோகலே வந்து கருதப்படுறாரு. நெக்ஸ்ட் கோபாலகிருஷ்ண கோகலே பிறந்த ஆண்டு இப்ப தான் பார்த்தோம், 1866ல வந்து பிறந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், 1905இல் கோபாலகிருஷ்ண கோகலே நிறுவிய அமைப்பு எது? ஸோ சர்வன்ட்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி, அதாவது இந்திய சேவகர்கள் சங்கம் அல்லது இந்திய பணியாளர்கள் சங்கத்தை 1905ல கோபாலகிருஷ்ண கோகலே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அவருடைய அந்த ஒவ்வொரு முக்கியமான நிகழ்வுகள் பார்த்தோம் அப்படின்னா 1889ல வந்து இந்திய தேசிய காங்கிரஸ்ல இணைஞ்சிருப்பாரு. அப்புறம் இந்திய காங்கிரஸ்ல இணை செயலரா 1895ல உருவெடுத்திருப்பாரு. 1905ல காங்கிரஸுடைய தலைவரா தேர்வு செய்யப்பட்டிருப்பாரு. அதே 1905ல இந்திய சேவகர்கள் சங்கத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. அப்புறம் 1908ல ரானடே பொருளாதார நிறுவனத்தை வந்து நிறுவியிருப்பாரு. ரானடே இன்ஸ்டிடியூட் ஆஃப் எக்கனாமிக்ஸை வந்து நிறுவியிருப்பாங்க. கோபாலகிருஷ்ண கோகலே வாஸ் மெண்டட் டு, அதாவது யாருக்கு அரசியல் குருவாக கருதப்படுறாங்க கோபாலகிருஷ்ண கோகலே அப்படின்னா காந்தியடிகளுடைய அரசியல் குருவா மகாத்மா காந்தி. நேஷனல் டெக்னாலஜி டே இஸ் செலிப்ரேட்டட் ஆன் மே 11ல தான் வந்து நேஷனல் டெக்னாலஜி டே தொழில்நுட்ப தினம் அப்படிங்கிறது செலிப்ரேட் பண்றோம் மே 11ஆம் தேதி. சேம் மே 11 அப்படின்னா 1998ல ராஜஸ்தான்ல பொக்ரான்ல வந்து சக்தி 1 அப்படிங்கிற அணு ஏவுகணை சோதனை அப்படிங்கிறது நடந்திருக்கும். ஸோ இந்த சோதனைக்கு அப்புறமா வாஜ்பாய், இந்தியாவுடைய பிரதமர் வாஜ்பாய் வந்து நம்மளுடைய நாட்டை வந்து அணு நாடாமா, அதாவது அணு ஆயுதம் கொண்ட நாடா அறிவிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து 1974ல ஸ்மைலிங் புத்தா அப்படிங்கிற பேர்ல நடத்திருப்பாங்க, அதே பொக்ரான்ல. 1998ல 2வது சோதனை அப்படிங்கிறது நடந்திருக்கும், அணு ஏவுகணை சோதனை. ஸோ அந்த இது வந்து நடந்துச்சுலையே மே 11ல தான் நடந்திருக்கும். ஸோ இந்த டேவை தான் நம்ம டெக்னாலஜி டேவா செலிப்ரேட் பண்றோம், தொழில்நுட்ப தினமா. நேஷனல் டெக்னாலஜி டே கமமரேட்ஸ் விச் ஈவெண்ட், அதாவது தேசிய தொழில்நுட்ப தினம் எந்த நிகழ்வை நினைவு கூறுகிறது? பொக்ரான் 2 நியூக்ளியர் டெஸ்ட், அதாவது பொக்ரான்ல நடத்தப்பட்ட 2வது அணு சோதனையை தான் நம்ம வந்து என்ன டேவா செலிப்ரேட் பண்றோம்? நேஷனல் டெக்னாலஜி டேவா செலிப்ரேட் பண்றோம். நேஷனல் டெக்னாலஜி டே 2026 தீம் இஸ், அதாவது தேசிய தொழில்நுட்ப தினத்திற்கான இந்த வருஷம் கருப்பொருள் என்ன அப்படின்னா ரெஸ்பான்சிபிள் இன்னோவேஷன் ஃபார் இன்க்ளூசிவ் growth, அதாவது பொறுப்பான கண்டுபிடிப்பு உள்ளடக்கிய வளர்ச்சி அப்படிங்கிறது தான் இந்த வருஷம் தீம்.
பொக்ரான் 2 நியூக்ளியர் டெஸ்ட் வேர் கண்டக்டட் இன். பொக்ரான் 2 அணுசக்தி சோதனைகள் நடைபெற்ற ஆண்டு. எப்போ பொக்ரான்ல 2வது அணு ஆயுத சோதனை நடந்துச்சு அப்படின்னா 1998 மே 11ல. இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஃபேமிலிஸ் இஸ் அப்சர்வ்ட் ஆன். சர்வதேச குடும்ப தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஸோ மே 15ஆம் தேதி தான் சர்வதேச குடும்பங்கள் தினம் அப்படிங்கிறது நம்ம செலிப்ரேட் பண்றோம். இந்த வருஷம் தீம், சர்வதேச குடும்ப தினத்திற்கான தீம் என்ன அப்படின்னா ஃபேமிலிஸ், இன்இக்வாலிட்டிஸ், சைல்டு வெல்பீயிங் அப்படிங்கிறதா இந்த வருஷம் தீம். நேஷனல் என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன். தேசிய அழியும் நிலையில் உள்ள உயிரினங்கள் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஸோ மே 15ல தான் இந்த என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் டேவும் செலிப்ரேட் பண்றோம். ஸோ அழிந்து வரும் நிலையில உள்ள உயிரினங்களை பாதுகாக்கணும், அது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக. சிக்கிம் மாநில உருவாக்க தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஸோ மே 16ஆம் தேதி 1975ல சிக்கிம் மாநிலம் உருவாகி இருக்கும். ஸோ மே 16 தான் ஆன்சர். இந்த வருஷம் 51வது மாநில உருவான தினம் சிக்கிம் மாநிலத்தில் செலிப்ரேட் பண்றோம். சிக்கிம் இந்தியாவின் 22வது மாநிலமாக இணைந்த ஆண்டு. ஸோ மே 16ல இணைஞ்சிச்சு. எந்த வருஷம் அப்படின்னா 1975ல இணைஞ்சிருக்கும் 22வது மாநிலமா. உலக உயர் ரத்த அழுத்த தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஹைப்பர் டென்ஷன் டே எப்போனா மே 17ஆம் தேதி செலிப்ரேட் பண்றோம். உயர் ரத்த அழுத்தம் குறித்த விழிப்புணர்வு மக்கள்கிட்ட ஏற்படுத்தணுங்கிறதுக்காக. தீம் அடுத்து தீம் உயர் ரத்த அழுத்தம் தினத்திற்கான கருப்பொருள் என்ன? ஆன்சர் கண்ட்ரோலிங் ஹைப்பர் டென்ஷன் டுகெதர். ஒன்றாக உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துவோம் அப்படிங்கிறது தான் தீம். சர்வதேச அருங்காட்சியக தினம் 2026 கருப்பொருள் என்ன? ஸோ மியூசியம்ஸ் யுனைட்டிங் எ டிவைடட் வேர்ல்ட் அப்படிங்கிறது தான் தீம். இந்த சர்வதேச அருங்காட்சியக தினம் அப்படிங்கிறது மே 18ல நம்ம செலிப்ரேட் பண்றோம். தீம் மியூசியம்ஸ் யுனைட்டிங் எ டிவைடட் வேர்ல்ட், அதாவது பிரிக்கப்பட்ட உலகத்தை ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு இடம் தான் அருங்காட்சியகம். பிளவுபட்ட உலகத்தை ஒன்று சேர்க்கக்கூடிய இடம் தான் அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வேர்ல்ட் பீ டே, உலக தேனீ தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? மே 20ஆம் தேதி தான் இந்த பீ டே அப்படிங்கிறது செலிப்ரேட் பண்றோம், தேனீக்கள் தினம்ங்கிறத. இந்த வருஷம் தீம் என்ன அப்படிங்கறத நெக்ஸ்ட் கொஸ்டின். உலக தேனீ தினத்திற்கான கருப்பொருள் என்ன? பி டுகெதர் ஃபார் பீப்புள் அண்ட் தி பிளானட், எ பார்ட்னர்ஷிப் தட் சஸ்டைன்ஸ் அஸ் ஆல் அப்படிங்கிறதா இந்த வருஷம் இந்த தேனீ தினத்திற்கான தீம். வேர்ல்டு மெட்ராலஜி டே, உலக அளவியல் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் மே 20ஆம் தேதி இந்த உலக அளவியல் தினம் அப்படிங்கிறது செலிப்ரேட் பண்றோம். ஸோ அளவீடுகள் குறித்த விழிப்புணர்வு மக்கள்கிட்ட ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ நெக்ஸ்ட் தீம் உலக அளவியல் தினத்தின் கருப்பொருள் என்ன? ஆன்சர் மெட்ராலஜி பில்டிங் ட்ரஸ்ட் இன் பாலிசி மேக்கிங். ஸோ கொள்கை உருவாக்கத்தில் அளவியல் அப்படிங்கிறது முக்கிய பங்களிப்பை அதை வழங்குது அப்படிங்கிறதா தீம். முக்கிய பங்களிப்புங்கிறதோட முக்கியமான நம்பகத்தன்மையை அது பில்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. Which of the following is correctly matched? பின்வருவனவற்றுள் சரியாக பொருந்தியது எது? ஸோ இதெல்லாமே நம்ம இப்ப பார்த்ததுதான். வேர்ல்டு பீ டே பார்த்தோம், ஹைப்பர் டென்ஷன் அதாவது உயர் ரத்த அழுத்த தினம் பார்த்தோம், சர்வதேச அருங்காட்சியகங்கள் தினம் பார்த்தோம், சிக்கிம் மாநிலம் உருவான தினம் பார்த்தோம். ஸோ இப்போ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிறது கொஸ்டின் ஆஃப் த டேன்னு போட்டு கீழே ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இது 4மே பார்த்ததான் சரியானது எது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ராஜீவ் காந்தி மெமோரியல் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன். ராஜீவ் காந்தி நினைவு நாள் எப்போ அனுசரிக்கிறோம் அப்படின்னா மே 21ல. ராஜீவ் காந்தி நம்ம நாட்டுடைய இளம் பிரதமர். அவருடைய நினைவு நாள் மே 21ல நம்ம அனுசரிக்கிறோம். இன்டர்நேஷனல் டே ஃபார் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி இஸ் அப்சர்வ்ட் ஆன். சர்வதேச உயிரியல் பன்முகத்தன்மை தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? மே 22ல நம்ம இந்த டே செலிப்ரேட் பண்றோம். The theme of International Day for Biological Diversity, இந்த வருஷம் இந்த உயிரியல் பன்முகத்தன்மை தினத்திற்கான தீம் என்ன அப்படின்னா ஆக்டிங் லோக்கலி ஃபார் குளோபல் இம்பாக்ட், அதாவது உள்ளூர்ல நம்ம பண்ணக்கூடிய செயல்பாடுகள் உலக அளவுல அதோடைய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறத இந்த வருஷம் தீம். ஜவஹர்லால் நேருஸ் டெத் அனிவர்சரி இஸ் அப்சர்வ்ட் ஆன் மே 23. ராஜீவ் காந்தி அவர்கள் மறைந்த தினம் அப்படிங்கிறது 21ல. ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய நினைவு தினம் அப்படிங்கிறது மே 23ல. ஜவஹர்லால் நேரு இந்தியாவுடைய முதல் பிரதமர், சுதந்திர இந்தியாவுடைய முதல் பிரதமர் மற்றும் நீண்ட கால பிரதமராக இருந்ததும் ஜவஹர்லால் நேரு தான். இன்டர்நேஷனல் டே ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ் பீஸ் கீப்பர்ஸ் இஸ் அப்சர்வ்ட் ஆன். ஐநா அமைதிப்படை வீரர்கள் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது?
மே 29 நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ போர் நடக்கக்கூடிய நாடுகள், அந்த மாதிரி உள்நாட்டு போராக இருந்தாலும் சரி, 2 நாடுகளுக்கு இடையிலான போராக இருந்தாலும் சரி, அங்கே போய் அமைதியை நிலைநாட்டுவதற்காக இந்த பீஸ் கீப்பர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அதுலேயும் சில பேர் வந்து உயிரிழந்துருவாங்க. ஸோ அவங்களுடைய ஒர்க்கை வந்து நம்ம பாராட்டணும், கௌரவிக்கணும் அப்படிங்கிற வகையில் இந்த டே செலிப்ரேட் பண்ணுறோம். ஐநா அமைதிப்படை வீரர்கள் தினத்தின் கருப்பொருள் என்ன? இந்த வருஷம் தீம் என்னன்னா இன்வெஸ்ட் இன் பீஸ். ஸோ அதாவது அமைதியில இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதா தீம். இதில் எதுவுமே இல்லை, இன்வெஸ்ட் இன் பீஸ் தான் ஆன்சர். இன்வெஸ்ட் இன் பீஸ். அடுத்து வேர்ல்டு டைஜஸ்டிவ் ஹெல்த் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன். உலக செரிமான சுகாதார தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? மே 29 தான் இதுவும் செலிப்ரேட் பண்றோம். தீம் வந்து கிரானிக் டயரியா டோன்ட் இக்னோர் தி சிஸ்டம்ஸ். அதாவது இந்த மாதிரி செரிமான கோளாறு ப்ராப்ளம் வரும்போது அதோடைய சிம்டம்ஸை இக்னோர் பண்ணாதீங்க அப்படிங்கிறதா தீம். ஸோ இதுவும் நீங்க ஆன்சர் பண்ணலாம். ஸோ மேலே பார்த்தா எல்லா டேவும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சரும் கமெண்ட் பண்ணுங்க. கொஸ்டின் ஆஃப் த டேன்னு போட்டு கொஸ்டின் 1 என்ன ஆன்சர், கொஸ்டின் 2 என்ன ஆன்சர் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணிடலாம். நம்ம சேனலில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்சும் சப்ஸ்கிரிப்ஷனும் ஸ்டார்ட் ஆகுது. டெஸ்ட் பேட்சில் போன வருஷம் ஜூன்லேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் 15 மந்த் கவர் பண்ணுவோம். சப்ஸ்கிரிப்ஷனில் இந்த வருஷம் ஜனவரிலேருந்து டிசம்பர் வரைக்கும் கவர் பண்ணுவோம், 12 மந்த். ஸோ 2 தனித்தனியான பேட்ச் தான். நீங்கள் எதில் ஜாயின் பண்ணுமோ அதுக்கான டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இன்னும் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கால் பண்ணலாம் அல்லது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம். ஷெட்யூல் வேணுன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுவாங்க. இதை தவிர்த்து வேறு ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில் தெரிஞ்சுக்கனாலும் கால் பண்ணி கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம குரூப் 1க்கு கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ பைலிங்குலாக இருக்கிற மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் ஆகிற மாதிரி குரூப் 1க்காக ப்ரிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸ் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் நம்ம சேனலில். ஸோ அதை பற்றி டீட்டெயிலும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ இத்துடன் இந்த வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.